ஹை கைஸ், நம்ம த மெமரி ஏஜ் எனக்கு ஸ்பைஸ் ஃபேமிலி எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Good morning, Anya. Hi, Becky. Cool. Good morning. நேத்து பெர்லின்டன் லவ் எபிசோட் பாத்தியா? ஒரு வழியா அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் சேர்ந்துட்டாங்க. வின்சென்ட்டோட அந்த சீனை ஒரு நாள் கழிச்சு ஸ்கூல் பார்க்குற மாதிரி இது. தெரியுமா? ஆனா எனக்கு சீரியலை விட அனிமே தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ நான் தான் அவசரப்பட்டு உன்னை பெரிய பொண்ணு நினைச்சிட்டேன் தோணுது. ஒருவேளை உனக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் பிடிக்காதோ என்னமோ. பாவம் அன்யா, நீனும் குழந்தையாவே இருக்க. ஏன் பொண்ணுங்கன்னா ரொமான்ஸ் தான் பார்க்கணுமா? பரவாயில்ல விடு, இந்த மாதிரி குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது. யாரையாவது காதலிச்சா அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். எந்த வயசுல என்ன பேசுனீங்க? காலையிலேயே வாய் மூடாம கணக்கணன்னு பேசிட்டு வரேங்க பாருங்க. நம்ம எக்ஸாம்ஸ் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இவன் நான் ஆட்டு துடிக்குதுன்றான், அவன் நான் லவ் பற்றி பேசுகிறான். சின்னவனுக்கு என் பாண்டோட அருமை தெரியல. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கீம்ல தோல்விதான் மிச்சம். உன்னோட டாக்டர் நீ நல்ல பேரை யோசிச்சு வச்சனா அப்பெல்லாம் உன்னை என் வீட்டுக்குள்ள அனுமதிக்க வாய்ப்பு இருக்கு. சின்னவன் கொடுக்குற தொல்லை எல்லாம் தாங்கிக்கிட்டு ஆனியாவால மிஷினை வெட்டி திரும்ப முடிக்க முடியுமா? ஆனியாவோட இந்த கடினமான பேட்டை தொடர போகுது. நீங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துருந்தாங்க. நினைச்சதை சாதிக்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு ஒரு ரகசிய இந்த சிரிப்பு மட்டும் சிரிக்காது நீ. அப்பா கிட்ட சொல்லி நேத்து இன்னொரு ஃபேமிலி போட்டோவா எடுத்தேன். ஆனா இதுல பாடு கூட இருக்கா. இத நான் சின்னவனுக்கு காட்டினா. ஓ, உன்கிட்ட இவ்வளவு பெரிய டாகி இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் டாகிஸ்ல யார் பலசாலின்னு பாப்போமா? உன்னை அன்னைக்கு அம்மனிச்சதுக்கு மன்னிச்சிடு. என்னுடைய டாகி பேரு பால். இப்போ அவன் கண்டுக்கவே போகிறதில்ல. அடடா போச்சு. என்னோட டாகி இருக்கிற போட்டோவை நான் தெரியாம தரையில ஓ போட்டேன். அதை யாராவது எடுத்து கொடுக்குறீங்களா? இந்த எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. வேற வழியே இல்ல, எல்லாத்தையும் படிச்சாகணும். உனக்கு அவன் சத்தியமாக ஹெல்ப் பண்ண மாட்டான். எப்படி இந்த பிளானை போட்டேன்? அட, அவங்கள பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு தான் நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் அவங்க பின்னாடியே போற? ஆன்யா, நீ எதையோ கீழே போட்டுட்ட. என்னது இது? இவர் ரொம்ப அழகா இருக்காரு. அம்மா பாக்க என்ன idea வந்துச்சு? தயவு செஞ்சு இதுதான் உங்க அப்பான்னு மட்டும் சொல்லிடுங்க. இது வரைக்கும் இதுக்காக நீ இவரை என் கண்ணுல காட்டவே இல்ல. சரி, அவர் பேர் என்ன? அவர் ஏய், உன் வயசு என்ன, ஒரு சைஸ் என்ன? அது சரி, இதை நானே வச்சுக்கிறேன். Thank you so much, Aunty. ஒருத்தி சிரிக்கி என் பிளானெல்லாம் சொதப்புறாயாவ. அப்பா ஏன் கத்திட்டே இருக்காங்க? சரி பசங்களா, இன்னைக்கு உங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். ரோஹன் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் வரல. அவருக்கு பதிலா நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறேன். யார் வரலனாலும் நீங்கள் தான் முன்னாடி பொறுப்பா. இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க அழகான ஒரு 3D ஆப்ஜெக்ட உருவாக்கணும். உங்களுக்கான தீம் அனிமல். உங்க எல்லாரையும் தனித்தனி குரூப்ல டிவைட் பண்ண போறேன். ஒவ்வொரு குரூப்புக்கும் தேவைப்படுற பொருளை மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்க ப்ராஜெக்ட முடிக்கணும். இந்த வயசில் 3Dனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த கிளாஸ் பண்ணாத நமக்கு இதெல்லாம் அந்த வீடு மரம் அவ்வளோதான். 3Dனா 3 பாட்டி டீ போட்டு விட்டுருப்பேன். இந்த விளையாட்டு சுத்த டைம் வேஸ்ட். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கறத நான் கேட்டேன். நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்க்க போறாராம். அடடா, அப்படின்னா நம்ம கிரேட்ஸ் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நான் நழுவ விட கூடாது. இத பாருங்க, நாம ஒரே குரூப்ல இருந்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அடுத்ததா குரூப் 4, டெர்மியன் டஸ்மான், ஆன்யா ஃபோர்ஜர். இதான் சான்ஸ். அடடா போச்சு. இதுதான் சான்ஸா? பிரச்சனை அதுவே நடந்துருச்சு. இத பாரு, என் வழியில குறுக்க வந்தனா அவ்வளவுதான். வருவண்டா. அப்படின்னா நீயும் நானும் வேற வேற குரூப்ல இருக்கோமா, ஆன்யா? அந்த போட்டோவை எனக்கு கொடு. அது சின்னவனுக்கு காட்டணும். அப்படியா? ஐயோ, பிரின்சிபல் இருக்காரு கிளாஸ்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒழுங்கா உட்காருங்க. பயம் இருக்கா உங்களுக்கு? கிடைச்சிருந்த வாய்ப்பை இருக்கிற பொருளை பயன்படுத்தி பாண்ட 3D ஆப்ஜெக்ட உருவாக்கி அதை சின்ன
உனக்கு காட்டணும். எல்லாரும் ஆரம்பிக்கலாம். சின்னவனா? நான் ஒரு முயல் குட்டியை செய்ய போறேன். நான் அதை தான் செய்ய போறேன். உன்கிட்ட பேப்பர் இருக்கா? என் பெண் எழுதுல உன் பெண்ணு தெரியா? பசங்க நிறைய விஷயங்களை உருவாக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதை எல்லாரும் எப்படி பகிர்ந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல அவங்களோட கிரேட்ஸ் குறையவும் வாய்ப்பு இருக்கு. அதை மீறி sharing இருக்கு. உத்வேகத்தோட நல்ல 3D ஆப்ஜெக்டை யார் உருவாக்குறாங்கன்னு பார்க்கணும். பெக்கி பிளாக்பெல், நீ எனக்கு என்ன உருவாக்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க நைனா. உன் அப்பாவை உருவாக்குறேன். லார்ட் ஃபோர்ஜரா, நீ என்ன பண்றேன்னு புரியல. அது மட்டும் இல்ல சார், நீங்க கம்பெனி தயாரிக்கிற காம்பேக்ட் சீட் கூட இவருக்கு போட்டு விடலாம். இது பார்க்க எவ்வளவு கூலா இருக்குல்ல? எலிகண்டான உன்னோட கிரியேட்டிவிட்டியை நான் பாராட்டுறேன். ஆமா. ஆனா இந்த ப்ராஜெக்ட்டோட தீம் நீ மறந்துட்டியா? நீ அனிமல்ஸை உருவாக்கணும். ஓ பட் இது நல்லா இருக்கே. ஆனா சார், மனிதர்களும் ஒரு விதத்துல அனிமல்ஸ் தானே? நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஐயோ பரவாயில்ல, இந்த மாடலை நான் அப்ரூவ் பண்றேன். உங்ககிட்ட பேசி இப்போ பாஸ் ஆயிடுவாயா? பாஸ் ஆயிடுவா. எல்லாம் அழகா இருக்காரு. இவர் அனிமல்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. வேற ஏதாவது செய்ய போறேன். வச்சு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு முடிஞ்சது. இது என்ன பண்ணிருக்கு? கொடுக்குறாளே. என்னது இது? ஆவியா? இத பாத்தியா? இவனோட பேர் தான் பாண்டி. தை. குப்பையை உருவாக்கி அதுக்கெல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டியா? அது பேயினாலும் சொன்னா கூட நம்புவாங்க. ஆபரேஷன் டாகுக்கு தி எண்ட். என்னது ஆபரேஷனா? உங்க ஊர்ல டாகி இப்படிதான் இருக்குமா? ஓ அவளோட டாகி. ஆமா ராண்டே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம்? எங்க ஃபேமிலி கிரஸ்ல இருக்கிற கிரிஃபினை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடடா, அற்புதமான சாய்ஸ். எப்போ போல கலக்குங்களா டேமியன்? என்னது கிரிம்பினா? இது மிஸ்டர் கேமராக்கு சம்பந்தப்பட்டதா? இத செஞ்சு முடிக்க எனக்கு நிறைய பேப்பர் தேவைப்படும். நீங்க ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அத நாங்க பாத்துக்கிறோம். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் இதுல தான் அடங்கி இருக்கு. நான் எப்படியாவது இத நல்லபடியா செஞ்சுட்டா அப்பா என்ன பாராட்டுவாரு. அப்பா இது கொஞ்சம் பாருங்களேன். இவ்வளோ பெருசா? குடும்பத்துக்காக நான் ஒரு பீஸ்ட் உருவாக்கி இருக்கேன். ஓ, நிஜமாவே இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத பார்த்தாலே போதும் நம்ம குடும்பத்தோட பேரும் புகழும் எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த டெஸ்மண்ட் குடும்பத்திலேயே ரொம்ப புத்திசாலி நீதான் டேமியன். குழந்தை மைண்ட் அப்படிதான் யோசிக்கும். சாதிச்சு காட்டுறேன். ஹெல்ப் பண்றது சொதப்புன. நான் உனக்கு உதவி பண்றேன். அடேங்கப்பா, நீ இவ்ளோ நல்லவளா? ரொம்ப நன்றி. அப்பா இத பாருங்க, இந்த கிரிப்பிட் ரொம்ப ரெண்டு பேர் வயசு ஒரே மாதிரி இருக்கு. அவளே பேசிக்கிறா. எனக்கு உதவி பண்ணா. அடடா, சும்மா சொல்லக்கூடாது அண்ணியா, நீ திறமைசாலிதான். நான் உன்னுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ண விரும்புறேன். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வா. பிளான்லாம் நல்லா தான் போடுற. ஆபரேஷன் டாக ஆபரேஷன் கிரிஃபினா மாத்தணும். நல்ல சான்ஸ். இத செஞ்சு முடிக்க தேவையான டைமும் இருக்கு, மெட்டீரியல்ஸும் இருக்கு. ஆனா விங்ஸ்க்கு என்ன பண்றது? சின்னவனே, ஆ, சொல்லு பெரியவளே. அந்த விங்ஸைய அண்ணியாவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். உனக்கு வேணும்னா என்னுடைய பேப்பர் யூஸ் பண்ணிக்கோ. உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. போய் உன்னுடைய வேலையை பாரு. நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இது சார் கிட்ட காட்டினா அவ்வளவுதான், பயந்து ஓடிடுவாரு. அண்ணா இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி என்னமோ பண்ணு. அடடா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் கதையா? அண்ணியாக்கு டேமியனை பிடிச்சிருக்கிறதால தான் அவன் பின்னாடியே போறான். சரி இந்தா, இதோடைய கால்களை செய்ய எனக்கு உதவி பண்ணு. அவகிட்டயா கொடுக்குற? அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு 3D ஆப்ஜெக்டை உருவாக்க போறாங்க. ஆன்யாவையும் டேமியனையும் என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. அடிச்சுக்குதுங்க ஆனா ஒண்ணு சேர்ந்துக்குதுங்க. புரிஞ்சது? ஆமா, என்னது? உன்னை கால்கள் தானே செய்ய சொன்னேன். உன்னுடைய கிரிஃபின் வேகமா பறக்க நான் அதுக்கு ஜெட் இன்ஜினை தயாரிச்சிருக்கேன். அவனை கேட்டானா? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். உனக்கு அது வரலன்னா ஒழுங்கா விங்ஸ் தானே பண்ண சொன்னான். சரி, நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சது. என்ன பண்ணி வச்சிருக்க? பேப்பரை இவ பேப்பர் வேஸ்ட் பண்ண போறா. விங்ஸ்ங்கிறது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கணும். கவலைப்படாத. ஜெட் இன்ஜினை கொஞ்ச நேரம் பாருங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட
அவன் ஹெல்ப் கேட்டானா நீ அதான வந்து பண்ண இது கொஞ்சம் கூட எலிகண்டாவே இல்ல. ஒரு ஜென்டில்மேன் இப்படிதான் நடந்துப்பானா? டேமியன் டெஸ்மண்ட். இவன் பாயிண்ட் தான் குறைய போகுது. இப்ப என்ன பண்றது? அந்த ஆன்யாவால அவன் நம்பி கொடுத்தா சொதப்புறாளே. வாங்க போறேன். பாவமாகுது இவனை பார்த்தா. நான் எப்படி இவனுக்கு வரலன்னு தானே அவள்கிட்ட கொடுத்தான், அப்புறம் என்ன? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது டேமியன் டெஸ்மண்ட். உன்னோட முழு கவனத்தை செலுத்தி எதை செய்யணும்னு அவன் நினைச்சியோ try ஆவது அதை சாதிச்சு பண்றான்ல. காட்டு. நான் நினைச்ச எதுவும் இதுக்கு மேல நடக்காது. டைம் முடிஞ்சது. என்ன நீங்க வந்திருக்கு? உருவாக்கின 3D ஆப்ஜெக்ட்ஸ ஹால்வேல கொண்டு போய் வைங்க. எல்லா பசங்களும் பண்ணிருக்கு. பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. சின்னவனே, தயவு செஞ்சு இந்த உருவாக்குற ஆன்யாவை மன்னிச்சிரு. உன்னுடைய கிரிஃபினுக்கு என்னடி பண்ணி வச்சிருக்க? பயன்படுத்திக்கிறியா? ஆ, என்னது இதுவா? அது பரவாயில்ல. நான் என்ன பண்றது? உனக்காக டேய் அது பறவையாளா? மாட்டிருக்கேன். இந்த உங்க ஓரளவுக்கு பார்த்தா தெரியுது அப்படிதான். ஆ, இந்த குப்பையை யாரும் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. காதல் ஒண்ணு வந்துட்டா காத்துலயும் மிதக்குற மாதிரி இருக்கும். எது? ஆ, ஐயோ எல்லாம் வயசுக்கு மீறி பேசுறது இல்லை. என்ன சொன்ன இப்போ? அடேங்கப்பா, இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ் 1 பசங்க தான் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ம்ம். Damn it, this one. என்னது? நான் செஞ்ச கிரிஃபினுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்களா? எது? வந்திருந்த அதிகாரிகள்ல ஒருத்தருக்கு உன்னோட கிரிஃபின் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதுவா? பாதிக்கப்பட்ட ஒரு பறவை கம்பீரமா நின்னுகிட்டு இருந்தது. போரால பாதிக்கப்பட்ட நம்ம நாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி அது இருக்குன்னு அவர் சொன்னாங்க. ஓ அந்த மாதிரி. அவன் செஞ்சது அவன் நாய். என்னால இதை நம்ப முடியல. எப்பவும் போல கலக்கிட்டீங்களா டேமியன்? அந்த பெரிய கிரிஃபினுக்கு பக்கத்துல உயிர் இல்லாம கிடந்த சின்ன கிரிஃபினை பார்த்து அந்த அதிகாரிகள் அவங்களோட கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சாங்க. ஆனியா சைஸ்லயே ஒரு மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரமாதம், நீ ஜெயிச்சிட்ட சின்னவனே. சத்தியமேல அதான் நடக்குதுடா. எப்படிடா அது? நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. முடியாது. இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட காட்டினா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு. நீ பிரைஸை மட்டும் எடுத்து போய் காட்டுறான். ஆபரேஷன் கிரிஃபின் கம்ப்ளீட். ஹலோ யாரு? ஆமாமா, ஜீவ்ஸ் நான் தான் பேசுறேன். அந்த யானை ரொம்ப வினோதமா இருந்ததுல? நான் நல்லா இருக்கேன். அவங்க கூடா? மேக்ஸ் எப்படி இருக்கான்? என்ன பிரயோஜனம்? அப்பா எப்படியும் வீட்ல இருக்க போறது கிடையாது. எக்ஸாம்ஸ் வேற ஆரம்பிக்க போகுது. அதனால நான் இங்கே இருந்து படிக்கலாம்னு இருக்கேன். சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கிளாஸ்ல ஒண்ணும் இல்ல, விடுங்க. அது சரி ஜீவ்ஸ், எங்க அப்பா கிட்ட என் ஓரியன்டேஷன் பத்தி சொல்லிட்டீங்களா? அவர் கண்டிப்பா வருவார்ல? அதுக்கு நேரா பேச மாட்டாரா? நல்லாவே போய் சொல்றீங்க. சரி, நான் போனை கட் பண்றேன். அப்புறமா கால் பண்றேன். அப்படின்னா என் பிள்ளைகிட்ட பேச முடியாத அளவுக்கு பிஸியா. என் அப்பாவுக்கு என்னை பத்தி கவலையே இல்லை. அதெல்லாம் தற்செயலா நடந்த விஷயம். நீங்க போன் பேசி முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஆச்சு. முதல்ல போய் சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க அதுல தான் கொஞ்சம் வீக். யாரும் கண்டுக்கலனாலும் பொறுப்பா இருக்கும்.
இல்லை பையன் நல்ல மார்க் எடுக்கும், நல்லா வரணும். ஆனால் அப்பா மட்டும் எதுவும் பண்ண மாட்டார் அவர் சைடு. ஸ்காலர் ஆனாதான் அப்பா எனக்கு மதிப்பாரு. அவனுக்கு அவனே பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பிரைஸா தொட்டுறாதீங்க, விழுந்துரும். ஜெயிச்சது இவங்க தான் சில்வியா ஷேர் வெஸ்டர்லஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல ஈஸ்ட் டிவிஷனை சேர்ந்தவங்க. இவங்க வயசு தெரியுமே. இன்னும் சிங்கிளா ஏன் வயசு மியூட் போட்டீங்க? ஈஸ்ட்ல இருக்கிற வெஸ்டாலிஸ் அசம்பிளி இவங்க இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புல வேலை செய்றாங்க. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் ஆட்டி படிக்கிறதும் இவங்க தான். அது மட்டும் இல்லாம சீக்ரெட் போலீஸ் இவங்களை கண்காணிச்சிட்டு இருக்க. வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால ஏஜென்ட்ஸ் இவங்களுக்கு வச்ச பட்ட பேரு ஃபுல் மெட்டல் லேடி. எல்லாருமே இவங்களை பார்த்து நடுவு. மெட்டல் லேடி, அயன் லேடி தானே கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். வெஸ்டாலிஸோட செக்ரட்டரி ஷேரோட நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போறேன். ஓ, ஏனானாலும் இவங்க முயற்சியை பாராட்டியாகணும். ஒரே காஸ்டியூம், அதே கடைகள், தினமும் இதே ரூட்டுதான். புதன்கிழமை பப்ளிக் பூலுக்கு வரது என் பழக்கம். அப்படி இருந்து என்ன பிடிக்க முடியல. ஓ, இவங்கள பிடிக்க தான் பிளான். சீக்ரெட் ஏஜென்ட்டே சீக்ரெட்டா வரீங்களா? எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்காது. பாவப்பட்ட ஜென்மங்கள். அவங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போயிட்டாங்க. வெளியில வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாமா? இந்த மாதிரி விளங்கும். வாழ்க்கையில நேரம் கிடைச்சா என் வேலையை சுலபமா முடிச்சது. எதிரி நாட்டுல இருக்கிறத பத்தி நான் பயப்பட தேவையில்லை. சீக்கிரமா போய் அந்த மாறு வேஷம் போட்டு போயினே இருக்கிறாங்க. நான் சொன்ன கதையை கேட்டு அவன் ஏமாந்துட்டா தெரியுமா? பெரிய முட்டாளா போகல. முட்டாளே இன்னொரு முட்டாளன்னு சொல்றது முட்டாள்தனமா இருக்கு. முக்கியமான வேலைகளில் ஈடுபடும் போது கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குட் மார்னிங், சாரி குட் ஈவினிங் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏஜென்ட் ட்வைலைட். டெஸ்மண்டோடைய எல்லா கம்பெனி சீக்ரெட்ஸையும் இதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்மண்ட் ஒரு பேப்பர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேப்பரை யாருமே வாங்குறதில்ல. இதை நான் எப்படி சொல்றது? புதுசா வாங்கின கோட்ல டேக பிக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம கண்ணு தான் மாட்டோம். இந்த ஃபுல் மெட்டல் லேடியை பகச்சிக்காம இருக்கிறது நமக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அவங்க என்ன சொன்னுகிறாங்க, நீங்க அதை உங்களை மாதிரி அவங்க இல்லையே. இவருக்கு ஒரு name, Twilight. ஒரு வைஸ் ஏஜென்டா இவருக்கு இருக்கிற மிஷன்ஸ் வெற்றிகரமா முடிப்பாரு. அமைதியை விரும்புறாரு. சாதாரண வாழ்க்கையை வாழணுமா ஸ்பையா மாறுறாங்க. ஹேண்ட்லரை சந்திக்கிற ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்குமோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹேண்ட்லரை யாராவது ஃபாலோ பண்ணா அந்த பிரச்சனை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராமல் நார்த்ல 2 பேர், ஈஸ்ட்ல ஒருத்தர் இருக்காங்க. நம்ம அப்புறமா சந்திக்கலாமா? இல்ல, நீ இப்ப பாலிசிக்கு வந்துடு. சீக்கிரமா பேசிட்டு கிளம்பு. சரி, நான் வரேன். யார் பசிக்கிறதுலேயே பேசிக்க முடியுமா? அமைதியை காப்பாற்று. நாங்கள் இப்படி ரகசியமாக மீட் பண்ணி தான் விஷயங்களுடைய தகவலையும் பரிமாறிப்போம். குட் மார்னிங், சாரி நம்ம குட் ஈவினிங் சொல்லணும்னு நினைக்கிறேன் ட்வைலைட். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆபரேஷன் ஸ்ட்ரைக்ஸோட நிலவரம் தெரிஞ்சுக்கலாமா? ஆனியாவால் இப்போ ஒரே நேரத்தில் 2 பாக்ஸை தாண்டி ஜம்ப் பண்ண முடியும். ஆ, இன்னொரு முக்கியமான விஷயம், அவள் தொடர்ச்சியாக 5 நிமிஷத்துக்கு ஸ்கிப்பிங் பண்ணுவா. இம்ப்ரூவ்மெண்ட்டா? உளறிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசுனது ஏதோ ஒன்று. இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து மிஷினை மறந்து ஃபேமிலி மேன் ஆகிட்டாருன்றது அவர் பேசுகிறதுலே தெரியுது. அவங்க மிஷினை பற்றி கேட்குறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் எதனா இருக்கான்னு. ஆனால் அவர் வந்து பொண்ணு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மேனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டாருன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு தெரியாமல் உள்ளே இறங்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்வார், இது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான், இது வெறும் ட்ராமா தான் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறது.
இல்லை உள்ள நல்லா ஆழமாக நல்லாவே இறங்கி இறங்கிட்டு இருக்கு தெரியுது இன்ச்சா பொண்ணு நோட் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ முன்னெல்லாம் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லுவார், மிஷினை பற்றி மட்டும்தான் மைண்டில் இருக்கும். இப்போ நம்ம பொண்ணு ஆணியான்ட்டு அவர் நினைப்பாவே இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி அவருக்குள்ளே இருக்க அந்த வேலை இதுவும் எதுலேயும் குறையிலன்றதும் தெரிஞ்சது. ஏன்னா இப்போ இவங்க வந்து மாறு விஷயத்தில் அங்கேருந்து கிளம்புனாங்க. பட் அந்த லூஸ் பசங்க ஈஸியாக ஏமாந்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இப்படி அவசரமாக மாற்றுறவங்க டேக் கழட்டல, அப்போ இவங்க மாறு விஷயம் போட்டிருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அதையும் இங்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ வேலையில் கவனமாக தான் இருக்கார் பொண்ணை தவிர. அது அழகாக இருந்ததுங்க. அது சொன்ன கன்வே வந்து நல்லா இருந்தது. ஆனால் ஆனியா என்ன பண்ணாலும் வின் பண்ணுவா அப்படின்றது வந்து சரிங்க. முன்ன இதுக்கு முன்னாடி நடந்துடலாம் கூட நான் ஏற்றுப்பேன். இது சத்தியமாக என்னாலே ஏற்றுக்க முடியல. இதுக்கு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா அதை பார்த்து கண் கலக்கணும் அப்படின்றது வந்து சத்தியமாக என்னால் நம்ப முடியல. இது எப்படியா சாத்தியம்? இதுக்கு வந்து கடைசி ப்ரைஸ் கூட எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினச்சேன். சொதப்பிட்டா போச்சு, இருக்கிற இதுவும் இன்னும் விரிசலோட போகுதுன்னு நினச்சேன். பட் இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது நடக்க வாய்ப்பே இல்லைடா, ஆனால் நடக்குது. அது எப்படின்னு தெரியல. அது குழந்தைங்களாம் பண்ணிச்சு. ஆனால் இவங்க வந்து இவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டி, அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று யோசிச்சு அப்படி பார்த்துட்டாங்க. ஆனால் குழந்தை அதெல்லாம் யோசிக்காது, நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அதை இவங்களாம் ஒன்று ஃபீல் பண்ணி அதுக்கு ப்ரைஸ் வேறு கொடுக்குறாங்க. ஆனால் பிரின்சிபல் இப்பயும் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராக செய்கிறாங்க, இல்லை அழகாக செய்கிறாங்க, அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல. எந்த அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்துக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதுதானே முக்கியம்னு அதை தான் அவர் பெருசாக பார்த்தாரு. பட் அது எதுக்கு தான் பண்ணிச்சுங்க. அது தப்பு பண்ணுறப்போ இது பண்ணிச்சு. பட் பையன் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டான். நானாக இருந்தாலும் அப்படியே நினச்சிருப்பேன். நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பாட்டுக்கு செய்யணும் செஞ்சு நிற்கிறேன், நீயா வந்து ஹெல்ப்புன்னு கேட்டு நீ அதையும் சொதப்புற, நான் நினச்சதும் பண்ண முடியல அப்படின்றப்போ அது டென்ஷன் ஆகதான் செய்யும். பட் ஆனால் கத்தவும் கூடாது, அது பாண்டிங்காகவும் இருக்கணுன்றப்போ அந்த பையனை நினச்சப்போ எனக்கு பாவமாக இருந்துச்சு. இது பாவமா இல்லை ஒரு இப்போ ஆன்யாக்குட்டி வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வந்து கேட்குறாங்க. முடிஞ்ச ட்ரை உனக்காக வந்து பண்ணணும்னு நினச்சி ஒன்று கேட்டு அவன் கேட்டானா? அவங்ககிட்ட வந்து கேட்டானா? அவன் நீயா தானே வந்த, அவன் பாட்டுக்கு பண்ணியிருப்பாதான் அவன் ஐடியாலஜி. சரி அவன் ஏதோ இப்போ அவனுக்கு சுத்தமாக தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் உக்காந்துட்டு இருந்தான். சரி ஆன்யா பண்ணும்போது நீயும் கூட சேர்ந்து பண்ணி அப்படி அது அவனுக்கு கொஞ்சமாச்சும் அந்த தன்மையாக பேசுறது, நமக்காக ஒன்று பண்ண வராங்க, அட்லீஸ்ட் கேட்க வராங்களேன்றதையாவது உணர்றதுக்கு கொஞ்சம் தெரியணும்ல. அது அதுக்குன்னு இப்படியா கத்துறது அந்த குழந்தைய போட்டு? இல்லைப்பா, அவனுக்கு ஒன்று இருக்கு. அது என்னமோ இப்போ அவங்க அப்பா கிட்ட போகணும், அது பேர் கிடைக்கணும்னா என்னென்னமோ கற்பனைக்கு போயிட்டான் பையன். அதெல்லாம் புரிஞ்சது. அவனுடைய பின்னாடி அவன் பேக் ஸ்டோரி காட்டுறப்போ அது ஒரு மாதிரி இருந்தது. என்ன பண்ணாலும் அப்பாலாம் நம்மளை கண்டுக்க போகிறது இல்லை அப்படின்றது தான். ஆனாலும் பையன் பொறுப்பாக இருக்குது. இதே வேறு பையனா ஊதாரியாக இருந்துருங்க, அது எவனும் கண்டுக்கல, நான் எதுவும் பண்ண செய்யணுன்ட்டு. பட் ஆனாலும் வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.